ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் குக்கர் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது விறகடுப்பு வச்சு தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி பாத்திரம் சூடானதும் இதில் 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 150 ml நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆயில் ரெண்டுமே சூடானதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ம் 10 கிராம்பு எடுத்து அதை நம்ம மிக்சியில் அடித்து பவுடராக சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எண்ணெயில் நீங்கள் சேர்க்கும்போது பிரியாணி நல்லா டார்க் கலரில் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 400 கிராம் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் வரைக்கும் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைக்கும் வதங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா கலர் நல்லா கொடுக்கும். பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாது, சலசலன்னு ஆகாது. ஸோ நல்லா நம்ம இந்த ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூட புதினாவும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கட்டு இது வரும், சின்ன கட்டில் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி 150 கிராம், பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அதெல்லாம் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது இதுவும் பிரியாணிக்கு நல்ல கலரை கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போயே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மசாலா பாருங்கள் நல்லா டார்க் கலரில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ மட்டன் பிரியாணினாலே அந்த கலரில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். எந்த ஃபுட் கலர்ஸுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மிளகாய்த்தூள் எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும். இதுவும் 400 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கூட உப்பு ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணி திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 ml தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு அந்த மசாலா பேஸ் நல்லா திக்காக கிடைக்கும். மசாலா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் 1 கிலோ மட்டன் எடுத்துருந்தேன். ஸோ அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலே மட்டன் வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம்.
இப்ப நல்லா அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டா எரிய விட்டுருங்க. அப்பதான் நல்லா மட்டன் வந்து நல்லா வத்தி நல்லா வெந்து வரும். பாருங்க நல்லா 3/4 பதம் வரைக்கும் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த எண்ணெயிலேயே மசாலாலே வந்து மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நமக்கு 3/4 பதத்துக்கு மேல வெந்துருச்சுங்க. ஸோ பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருந்தேன். 1 கிலோ. அப்படி இருக்கும்போது 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கேத்த அளவு நம்ம தண்ணி இன்னைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க நான் மூடி போட்டு வச்சிருந்தேன். ஸோ தண்ணி வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து பிரியாணி அரிசிய ஆட் பண்ணணும். ஒன்ஸ் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சிருந்தேன் அலசி. ஸோ அத நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு, இப்போ நம்ம அரிசிய சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில நீங்க வந்து கொஞ்சம் உப்பு பத்தல அப்படின்னா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு. இப்போ மூடி போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லாவே வத்திருச்சு. ஸோ அனல் வந்து நெருப்ப வந்து கொஞ்சம் நீங்க குறைச்சிரணும். ரொம்பவே அதிகமா எரிய விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதாவது தண்ணியும், அரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கு, அளவுல இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தம் இதில போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 பழம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா நல்லா வரும். குழஞ்சு போகாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் லெவல் பண்ணி விட்டுட்டு, நம்ம மூடி போட்டு தம் போடலாம். மூடி போட்டுட்டு, நம்ம நெருப்பு எல்லாத்தையுமே அள்ளி மேல நீங்க போட்டு தம் போட்டுக்கலாம். கீழ எந்த நெருப்புமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே வெளியில எடுத்துறணும். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு மெதுவா நான் தம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு, வெந்திருக்கு. இப்போ கடைசியா கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நான் தம் ஓப்பன் பண்றேன், உடைச்சிடுறேன். ரைஸ் சூப்பரா வெந்திருக்கு. நல்லா உதிரியாவும் இருக்கு. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டல. தண்ணி அளவுலாம் ரொம்பவே கரெக்ட்டா இருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. கறியும் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் தம் பிரியாணி. இதே அளவுகள்ல, இதே ப்ரொசீஜர்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.